நாம் ஈடுபடுவதாக அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவர் துதிக்கிறேன். இன்று வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது பார்த்திங்கன்னா நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசம். இரண்டாவது பார்த்திங்கன்னா நாயின ஊருக்கு இயேசு வரும்போது ஒரு வாலிபன் மரித்திருப்பான், அவர் உயிரோடு எழுப்புவார். இரண்டாவது பார்த்திங்கன்னா யோவான் தன்னுடைய சீசர்களை அனுப்பி வருகிறது நீதானா இல்லை வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்பார். ஆனால் நம்ம இந்த நாளுக்கு ஒரு வசனத்தை மட்டும் தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நாயின் ஊருக்கு இயேசு வருவார். அப்படி வரும்போது திரளான ஜனங்கள் சூழ்ந்திருப்பாங்க. அப்போ கைப்பெண் விதவை தாய், இந்த விதவை தாய்க்கு ஒரே மகன், அவன் மரிச்சிருப்பான். அவனை விதைக்கிறதுக்காக பாடையில் எடுத்து கொண்டு போவாங்க. ஊர் ஜனங்க சுற்றி இருப்பாங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்து அந்த மகளை பார்ப்பார். அவள் மேல் மனதுருகி அவள் மேல் இரக்கம் வைத்து அந்த பாடையை தொடுவார். இந்த பாடையை தொடும்போது அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் நிற்பாங்க. அப்போது வாலிபனை எழுந்திருந்தோடனே அவன் எழுந்திருப்பான், பாடையிலேருந்து எழுந்து உட்காருவான். அந்த மகனை அவன் தாய்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்போது ஆண்டோடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, இரக்கத்தின் சிகரமாக இருக்கார். ஒரு மனுஷன் துக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிஞ்சிருந்து தான் அந்த மகனை உயிரோடு எழுப்புறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்மளுக்கு சரீரத்தில் சுகவீனமாக இருப்போம்னா அந்த சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். நம்முடைய தேவை என்னதென்று அறிந்தவர் தான் நம்ம ஆண்டவரை இயேசு. அவர் சொல்கிற மனதுருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நம்ம மேலே இரக்கத்தை காண்பிக்கவே தன்னுடைய சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருக்கு இன்னொரு பேர் 3 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. இந்த 3 விதமான குணாதிசயங்களை சொன்னால், தீமைக்கு நன்மை செய்வது ஆண்டவருடைய குணாதிசயம், நன்மைக்கு தீமை செய்வது பிசாசோட குணாதிசயம். இந்த 2 குணாதிசயத்தில் ஆண்டவர் தீமையான காரியங்களுக்கு நன்மையை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசத்தோடு என்ன பேசிடுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை சொன்னேன். 1 நூற்றுக்கு அதிபதி, அதை பேச நேரம் போதாது. அதுக்கப்புறம் சொன்ன நாயின் விதவை,